சும்மா இருடி, எந்திக்கலாம். ஏங்க அத்தை என்ன திட்ட போறாங்க, இதை விடுங்க. சும்மா போடு. எங்க உங்க அம்மா திட்டுவாங்க, என்ன விடுங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்க சொல்லிட்டு காலையில தாண்டி சுகமா இருக்கு. இப்படி அணைச்சிக்கிட்டு தூங்குது இவ்வளவு சுகம். எந்திரிச்சு போறான் இரு, நான் எந்திரிக்க வைக்கும் போது படுத்துக்க. 8 மணி வரைக்கும் 7:45 எந்திப்பீங்க, அது வரைக்கும் நான் படுத்திருக்க முடியுமா? சும்மா இருடி, என்னால தூக்கம் வருது. இப்படி தூங்கினா என்ன சுகமா இருக்கு தெரியுமா? சரி அப்படியே தூங்க. வித்தாரக்கல்லி வர குடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கையோட வந்துச்சா. பெரிய பொண்ணே வீட்ல இருந்து வாக்கப்பட்டு வந்தவ கூட இத்தனை மணி நேரம் தூங்க மாட்டா. சீடான வீட்ல பொம்பளை இழுத்து மூடி தூக்கிட்டு கிடக்கா. குடும்பம் விளங்குமா இல்ல விளங்குமான்னு நான் கேட்கேன். அனி என்ன ஆகுது, இவா வீட்டுக்கு மருமவளாம் மூதேவி கொட்டி கட்டிட்டு வந்து வச்சிருக்கு. என்ன 1000 கிளி கிளிக்கும். இப்ப இதெல்லாம் சத்தம் கொடுக்கான்னு பாரு. அறிவு இல்லாதவ புலம்புனா அறிவு இருக்கா, நானும் புலம்புனா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எடுப்பட்ட கிளவி என்ன மட்டும் அறுத்து கிளிக்கும். புதுசா காயமஞ்ச புள்ளையிலே அப்படி இப்படிதான் இருக்குங்கிற அறிவு கூட இல்லன்னா உன்கிட்ட பேசி என்ன ஆகுது இருக்கு? எந்திரிச்சு வருவா, அவளுக்கு தெரியும். மணி 7 மணி ஆகுது. அவ 10 மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் ஒரு தப்பு இல்ல. கயா முடிஞ்சு 10 வருஷம் ஆகலையே. பேசாம மூடிக்கிட்டு தூரு. சரிப்பட்ட கிளவி, இந்த கிளவி மட்டும் இல்லன்னா இன்னைக்கு அவ கொண்டே அறுத்துருப்பேன். இழுத்து மூடிக்கிட்டா தூங்கிட்டு இருக்கா, இழுத்து மூடிக்கிட்டே. பெரிய பண்ணே வீட்டுல இருந்து வாக்கப்பட்டு வந்திருக்கா. அப்படியே சீர்வசெல்லாம் தள்ளிட்டா செஞ்சு. ஏமா குடிக்கதா கொடுங்களேன். இன்னும் தொலைச்ச தூக்கல வாரேன். எப்பவும் தொலைச்சு தூத்து தான் கிடப்பினாங்க, அப்படித்தானே கிடக்கும். அப்புறம் என்ன? அது அப்படி இல்ல, மர்மம் வந்ததுக்கு அப்புறமா இப்படி கிடந்துச்சுன்னா வீட்டுக்கு ஆவாதுல்ல, அது சொல்லி கட்டணும்ல. அதுக்கு தான் வேற எதுக்கு இந்த மினிக்கு தூக்க வேண்டாம். ஏமா குடிக்கிறதுக்கதா கொடுங்களேன். இல்ல நீ ஏதோ உங்க அண்ணன் கிட்ட சொல்லி உன் பொண்ணு 8 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்ல மாட்டா? இந்த பொம்பளை விஷயத்துல நீங்களே பாத்துக்கங்க. என்ன அசிங்கம் பிடிச்சாலும் உள்ள நுழைய வைக்காதீங்க, கேட்டீங்களா? ஏதாவது குடிக்கிறதா இருந்தா தாங்க, இல்லைன்னு சும்மா இருங்க. தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன். கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டான். செட்டுப்பட்ட கிளவி. இரு, உன்கிட்ட இருக்க 50 பொண்ணு நகை கேட்கறத சோத்த போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க. மெதுவா எந்திரிச்சு வாங்க, மணி ரொம்ப நேரம் ஆகல. ஏல அவள ஒரு காலம்பரை எந்திரிக்க சொல்ல மாட்டா? வீடான வீட்ல பொம்பளை இப்படியே இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பா 5 மணி வரைக்கும். ஐயோ அசிங்கப்படுத்துறாவளே. அதே அவளுக்கு நைட்லாம் தலைவலிமா. ஏன் வெட்டி மறிச்சாலான்னு கேக்க? அவளுக்கு நைட்டு தான் தலைவலி, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குனாமா. அதான் பொண்டாட்டியை எப்படி காப்பாத்துறான் பாத்தியா? அவ 10 மணிக்கு தான் எந்திப்பன்னு சொல்றான். நானு பாரு இவன் வச்சு காப்பாத்திட மாட்டான். ஏன் தலைவலிக்க நாங்க ஒரு மாத்திரை போட்டுட்டு காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கல? ஏன் சிட்டில வாக்கப்பட்டிருக்காளோ? இங்க பாரு, ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நாத்தி போடுவாங்க. சரி சரி, குடிக்கதா கொடுங்க. இப்பதான் உங்க அப்பா பால் கறக்க போயிருக்காங்க, கறந்துட்டு வரட்டும். இந்த பெரியவன் இப்பதான் கேட்டுட்டு போயிருக்கான். இந்த அவளை அடுப்பால பத்திக்க சொல்லு. குளிக்க போயிருக்கான். விளங்கிரும். சீ, எப்பா அசிங்கப்பட வேண்டியிருக்கு. காலையிலே பொண்டாட்டிக்கிட்ட சேர்ந்து எந்திக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும் பொழுது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எங்க உனக்கு அறிவு தான்? நீ அப்படிங்க பார்த்தா மண்டை புள்ள களிமண்ணு தான் இருக்கு உனக்கு. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நாளைக்கு பேர புள்ள இல்ல பேத்தி இல்லன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்ப சேருன்னு தோணும் போது அப்பதான் அந்த புள்ளையில சேரும். அந்த நேரத்துல பேர் எழுப்புன மாதிரி எழுப்புத. நாளைக்கு எனக்கு பேர புள்ள இல்ல பேத்தி இல்லன்னு எதையாவது வச்சு புலம்பிக்கிட்டு இருந்த கொல்லிக்கிட்ட எடுத்து வாயில சொல்லி விடுவேன் ராஸ்கல். தங்கம் வாமா வா. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சலே, உன் மாவா வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கேன். மைனி நல்லா இருக்கீங்களா? இருக்கா. அது என்னது? தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிலே காலையில கடைக்கு உங்களுக்கு ஆயிக்கிடும். சாம்பார் வைப்பியெல்லாம் இட்லிக்கு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் பார்த்துக்கோங்க. அப்படியே கொடுத்துட்டு போனாப்புல 2 இட்லியும் சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கிய. நீ வாத்தங்க, உன் மாவா உள்ளதான் இருந்தா பார்த்துக்க, போய் பாருப்போம். அப்படி அவ என்ன எந்திக்கல, நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீல புள்ளைல. நல்ல குடும்பத்து புள்ளைல காலங்காத்தால எந்திக்கும், 7:30 மணி வரைக்கும் தூங்குதா. என்ன வளப்புதானோ தெரியல. இல்ல நாக்குல எதுவும் வச்சிருக்கியா இல்லையான்னு கேக்க. ஏன் உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒண்ணு போய் சொல்லலையே. ஏன் உங்களுக்கு தெரியாது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உனக்கு எத்தனை சூடு வச்சாலும் உருப்படாது. ஏன்னா நீ எரும மாடு. அது நான் சொல்றேன் சம்பந்தி, அதுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்றேன், காலம்பரை எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கொடுக்க. அப்படியே கிழிச்சு தள்ளிடுவா. நீ ஒண்ணு நினைச்சுக்காத. எந்த நேரத்துல ஏன் மவனுக்கு இவ்வளவு கட்டி வச்சனோ தெரியல. ஏன் மவன் வளர்க்க போச்சுது. ஆனா என் பேர அப்படி இல்ல, நல்ல குணவதியை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கு காரணம் நீ தான். நீ பெத்த புள்ள நல்ல குணவதி. உன் புள்ளைய நினைச்சு நீ சந்தோஷப்படு. இது போதும். வந்ததுக்கு அப்புறம் கூடயே இருப்பா பாத்துக்க.
பேச்சு துணைக்கு நல்லா இருக்கு. பாட்டி பாட்டின்னு பேசிக்கிட்டு இருப்பா. வேலை அவளுக்கு தெரிஞ்ச வேலை செய்வா. அதுல குறைச்சிட முடியாது. சின்ன புள்ள அப்படித்தான் இருக்கும். 21 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உள்ள போய் பாரு. இப்பதான் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கேன். உள்ள போய் பாரு. சரிங்க பாட்டி. கேரே உள்ள போய் அக்காக்கு கூட மாட ஏதாவது வேலை செஞ்சு கொடுங்க. சரிம்மா. அம்மா எப்படிங்க வர மாட்டாங்க. அப்படி அள்ளி அணைக்கிற மாதிரி இருப்போம். சின்ன புள்ளையில என்ன சேட்டை பண்ணுவேன். இப்ப இருக்க அழக பாரு. போமா போமா. உன் கண்ணை பார்த்து நான் இப்போதைக்கு காதை சொல்லிக்கிட மாட்டேன். அன்னைக்கு பார்த்து குட்டி பொண்ணாவே நிந்திரக்கூடாதா? தூக்கி வச்சு காரில் எனக்கு மூடு இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. கும்மன் இருக்காப்பா. பாரு உன் கழுத்து தாலி கட்டி உன்கிட்ட எல்லா சினிமசமும் பண்ணணும். 10 மணி ஆனாலும் திறக்கக்கூடாது. அப்படி கட்டி அணைச்சு தங்கிட்டு இருக்கணும். உன் கூட வாழ போற அந்த நாட்கள் இருக்க பாரு. உன்னை கட்டி அணைச்சு தூங்க போற அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருங்க. என் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அம்மா எப்படி இங்க வர மாட்டாங்க. அப்பா கடையில, பாட்டி உள்ள வந்துட மாட்டாங்க. தம்பிங்க மட்டும் மாடியில. கரெக்ட். அம்மா சாரி, நீ எப்படிங்க? எங்க அக்கால பார்க்க வந்தேன். வீட்டுக்குள்ள பார்த்து வர மாட்டேன். நான் எங்க அம்மா நினைச்சிட்டேன். சாரி, அக்கா பார்க்க வந்தேன். கிச்சன்ல போய் வேலை செய்யலான்னு போனேன். கவனிக்கிற சாரி. என்ன அறியாம கொடுத்துருவனோ? நான் தானே சொல்ல வேண்டிய. நான் தானே சொல்ல வேண்டியது. சாரி, மன்னிச்சிருங்க. என்ன கண்ணடா இது? என்ன இவ்வளவு அழகா இருக்கா? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு சத்தியமா நான் பார்க்கல. நான் பார்க்கவே இல்லை. சத்தியமா நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. இவ்வளவு அழகா இருக்க. சாரி, நான் வேலை பார்க்க. கிச்சன் அங்க இருக்குது. இங்க நின்றுட்டு இருந்தா நான் அம்மா தான் நினைப்பேன். அம்மா நான் சத்தியமா சொல்லி, நீ எனக்கு தான். நீ எனக்கு மட்டும்தான். கொல்லுதுடி உன் நினைப்பு. எனக்கு கொல்லுது. சீக்கிரம் வாங்கிட்ட. இல்ல கழுத்தை தாலி கட்டுறேன். இசை, என்னக்கா இப்பதான் எந்திரிச்சு வரியா? ஆமாடி. அம்மா வந்திருக்காவளா? ஆமா, நானும் அம்மாவும் தான். சரிக்கா, வா நம்ம வேலை பார்ப்போம். இரு, இல்ல லேசா தூக்கணும். தூத்துட்டு வரேன். இட்லி அடுப்புல வைக்க சொன்னா வத்த வச்சுட்டு வரேன். இருக்கா, நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா நீங்க வந்திருக்கீங்களா? அம்மா எங்க? பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தாவ. சந்தோஷமா இருக்கல்லக்கா? நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்ல, சந்தோஷமா தான் இருக்கேன். சரிக்கா, நீ வெளில போய் அம்மா பாரு. நான் போய் கொஞ்சம் கிச்சன்ல வேலை பார்க்கேன். ஏன்னா இப்பதான் அம்மையா எந்திரிச்சு வந்தியா? இப்ப அக்கால தங்கச்சி உட்கார்ந்து ஆட்ட அடிக்கிய. போங்க மொட்டை மாடில உட்கார்ந்து ஆட்ட அடிங்க. அப்ப நல்லா இருக்கும். இல்லத்த, அவ இப்பதான் வந்தா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப வேலை பார்க்கேன். இல்லம்மா, நீ இன்னும் கொஞ்சம் தூங்கு போ. அவனை தெரியாம எழுப்பி விட்டுட்ட. ரெண்டே கட்டிட்டு தூங்க போங்க. இப்போ நல்லா இழுத்து மூடிட்டு தூங்கல சரணா. இன்னும் ஒரு மாசத்துக்கு பேரன பேத்திய கையில வரல. சும்மா தலையணை மந்திரம் மட்டும் போட்டா போதாது. முந்தானிய கட்டினா மட்டும் போதாது. அத்த சின்ன பிள்ளை நிக்க என்ன பேசுறீங்க? யார் சின்ன பிள்ளை? இவா சின்ன பிள்ளை. அத்த கொனட்டு வலை கொஞ்சி வலைலாம் நல்லா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. அப்புறம் ஏன் சீர்வத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ஐயடா அப்புறம் நானே என்கிட்ட முடியாது சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான்.
இசை அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. சரிக்கா, நான் போய் பாத்திரம் தச்சு போட்டுட்டு துணியெல்லாம் துவச்சு தந்துட்டு போறேன். வேண்டாம், இருக்கட்டும். அதுக்கு என்ன, அவ துணியெல்லாம் துவச்சு போடு. சரிம்மா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ இதை தப்பா எடுத்துக்கிடாதம்மா. இல்லை இல்லை, இங்கே பாரு, கொஞ்சம் கவனமாக இரு. கொஞ்சம் வெயிட்டான பொருளெல்லாம் தூக்காமல் வைக்காம கொஞ்சம் அதிகமாக வேலைகளை செய்யாமல் இரு. அப்போ தான் சீக்கிரம் வேற என்ன பேத்தியோ தங்கும் என்ன. சரிம்மா, தலை கிளி போயிடாமா பார்த்துக்க. பாரு, பேரன பேத்தியா வந்தால் எப்பேற்பட்ட பொம்பளையிலும் மாறிடும். சரியா, நீ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருண்ணே. மாப்பிள்ளை கொஞ்சம் பேசி எடுத்து அன்பா இருக்கணும், சண்டை கண்டை போட்டுறக்கூடாதுண்ணே. சரிம்மா, நம்ம வீட்டு சூழ்நிலை தெரியும், அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போ. சரியா? சரிம்மா. யார் சப்போர்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உன் புருஷன் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும். அவர்கிட்ட கொஞ்சம் ஆசை பாசமா இருந்துக்க. அவர்கிட்ட சண்டை சச்சரவு போடாத, மூஞ்ச கிஞ்ச தூக்காத. அவர் கூப்பிட்டா போ. புரியுதுல்ல? புரியுதும்மா. என்ன சாம்பார்லாம் வச்சு முடிச்சாச்சா? அப்படி கொதிச்சிட்டு இருக்கு, இப்போ முடிஞ்சிடும். இட்லி அடுப்புல வைக்கிறேன். என் 3-8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போவான். அதெல்லாம் சரிதான், இட்லி மட்டும் அவச்சா போதும். முன்னாடி நீ பரிமாறதுக்குலாம் வர வேண்டாம், அறுப்பாங்கரையில இருந்தா போதும். சும்மா புழுக்கு புழுக்குன்னு என் பையில முன்னாடி வந்து நிக்கப்படாது. அவனை முன்னாடி எங்கேயாவது உன நிக்கத பார்த்தேன். சாம்பார் இட்லி அவிச்சு வை, நான் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுவேன். இல்ல உங்க அம்மையை வர சொல்லி. ஆமா, உங்க அக்கா எங்க போனா? துணி கிடக்கு, துவச்சிட்டு வரேன்னு போனா. இப்பமே உட்காந்து துணி துவைக்க ஆரம்பிச்சானா? வீட்டு வேலையை யார் பாக்குது? நல்ல புள்ள வளர்த்துருக்காவ. நான் இப்ப முடிச்சிருந்தேன். இன்னைக்கு நீ வந்த போய் சரியா போச்சு. வரலன்னா உங்க அக்கால நம்பி ஒரு பிரோஜனம் இல்ல. உங்க அக்காக்கு ஒரு துளியும் கூறு கிடையாது. என்ன ஆக்கத்துலதான் என் பிள்ளை கட்டிட்டு வந்தானோ. இல்ல, நான் காலையிலே கூடிய மட்டும் வேலை செஞ்சு தரேன். செஞ்சு வை, செஞ்சு வை. அப்படியே பாத்திரம்லாம் கடந்து தேய்ச்சி போட்டு. சரி. அப்புறம் அந்த மேல குத்துச்சட்டி அண்டை கண்டெல்லாம் கடந்துச்சு, கழுவி 6 மாசம் ஆயிட்டு. எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டு கழுவி போடு. சரி. அப்புறம் அந்த வீடுலாம் ஒற்றை அடிக்காம கிடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஒற்றை அடிச்சிட்டு மொட்டை மால்ல நெல்லு காய் போட்டுருந்தேன், அதெல்லாம் அள்ளி பறக்கி வச்சிரு. சரி. நீ செய்யணும், உங்க அக்கா தான் செய்யணும், பாத்துக்க. இல்ல இல்ல, நான் செஞ்சிருவேன், நான் செஞ்சிருவேன். எங்க அக்கா இதெல்லாம் எப்படி பண்ணுவா? அவ இதெல்லாம் எப்படி செஞ்சு முடிப்பா? விறகு வேற விட்டு விட்டு எரியுது. எங்க அக்கா இதெல்லாம் எப்படி செய்வா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு எந்த ட்ரெஸ் போட்டு போலாம்? அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா? அது இது அது கபோர்டை திறந்தாதான் தெரியும். என்னங்க, உங்க அழுக்கு துணியெல்லாம் தாங்க, துவைச்சு போட்டுருங்க. காலையில குளிச்சுட்டா? குளிக்கலன்னா அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. ஓ, வேண்டாம், சொன்னா கேளுங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய், பொண்ணு பண்ணலையா? இல்ல. என்னங்க விடுங்க. நல்ல மனம். வா, என்ன குளிச்சுட்டு விடுவியா? இல்ல, நீங்க போய் குளிங்க. அழுக்கு துணியெல்லாம் தாங்க, நான் துவைச்சு போடணும். சேர்ந்து குளிக்கலாம். வா, சும்மா இருங்க, நான் துணி துவைக்க போனோம். நான் பாதி துணி முக்கிய வச்சுட்டு வந்துட்டேன். தாங்க அழுக்கு துணியை துவைச்சு போடுறேன். ஏண்டி, நான் 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோயண்டி. நான் வீட்டுல இருக்கும்போது என் கூட இறேன். இப்பவே உட்காந்து தோச்சேன்னா நான் வேலைக்கு போய் எப்படி இருக்கும்? வேலைக்கு போகும்போது அப்படி சந்தோஷமா பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் தோயேன் ப்ளீஸ்ரீ. இங்க இப்ப 7:30 1/2 மணி நேரம் என் கூட இருந்தாதான் என்ன? அது வந்து ஆமா தானே, பாத்துக்கிறேன். என் கூட வேறு என்ன சொன்னா கேளுங்க. அப்படி ஒரு டச்சிங், அப்படி ஒரு விளையாட்டு, குடும்பத்தெல்லாம் அப்படி கிழக்கிழப்பா இருந்தா தானே வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். வேறு இவ்வளவு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எந்த ட்ரெஸ் போடலாம், என்ன போடலான்னு. பொண்டாட்டியா பொண்டாட்டி போடி. உங்களுக்கு தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேனே. என்ன சொல்ற? இப்பதான் என் தங்கச்சி அயன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, மச்சி நிச்சி தச்சுட்டாளா? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஏங்க, என் தங்கச்சி பத்தி தெரியும்ல? ஆத்தி, நான் எதுக்கு ஆட போறேன்? எப்போ அந்த பையன் இருக்கட்டும், அவ்வளவுதான். உங்க துணி எல்லாம் தேய்ச்சி பறிக்க வச்சுட்டா, ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் தேய்ச்சி பறிக்க வச்சுட்டா. ஏங்க, அழுக்கு துணி மட்டும் நான் துவைக்கணும், அவ்வளவுதான். நான் போனதுக்கு அப்புறம் துவைக்கணும். வா. வேண்டாம், முடியாது முடியாது முடியாது. எவ்வளவு அழகா கத்திர முடியும் பொண்டாட்டி நீ. நிஜமாதான் என் பொண்டாட்டி கொள்ள அழகு. காதல் சவளி பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரங்க நினைச்சே பாக்கடி. நீ எனக்கு பொண்டாட்டி வருவேன்னு, நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு பார்க்கல, இப்படி ஒன்னும் வாழ்வோன்னு நினைச்சு பார்க்கல.
ஆமால. அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருக்கவே மாட்டீங்க. சரி வா. வேண்டாம். ம். சும்மா இருங்க. சும்மாலாம் இருக்க முடியாது. சும்மா இருங்க. அவன் வேலைக்கு தர மாட்டாமா. இப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தா எப்ப வேலைக்கு போவான்? அறிவே கிடையாது. இல்லத்த, அழுக்கு துணி தான் எடுக்க வந்தேன். வீட்ல ஒரு வேலை பார்க்கணும். இப்படி ஒட்டிட்டு இருந்தா போதும். நீ தான் வேலையில கூறலன்னு பார்த்தா வேலைக்கு போறவனே வேலைக்கு போற மாதிரி போலுக்கு நீ. ஐயோ, அம்மா தங்கச்சி வந்திருக்காங்களே, ஏதாவது நினைச்சிருவாங்களே. அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்க, ஏதாவது நினைச்சிருவாங்களே. அவன துணியை முக்கிய வச்சிருக்கேன், போய் தோய் போ. ஏமா அவனுக்கு அதெல்லாம் எப்படி? யாவல இவன் நானே தோச்சேன். ஏமா அவனும் மோட்டமா துணி போடுவானுங்க, அதை எப்படி வத்த வைக்க முடியும்? யாவல அவன் இவனா நான் தோச்சனே. என்னன்னா இரும்பு அடிச்சிருந்தது, நான் தான தோச்சவனாலே. நான் தோச்சிருவேங்க, நான் தோச்சிருவேன். நீ ஏன் டக்குனு உள்ள வந்தியா? யாவல பகல என்ன இருக்குது? நைட் தான் 7 மணி ஆவற மாட்டிக்க. பொண்ணே பூட்டு வளதான். என் வீட்ல ஒரு சாமான் எடுக்க வந்தோம் நாங்க. நீங்க உங்க சாமான் என்ன இருக்குது? யா ரூமுக்கு ஒரு சாமான் இல்லையா? நான் வேலைக்கு கிளம்புறேன். இந்த பாரு, இந்த பகல் நேரத்துல கொலட்டறது, ஒட்டிக்கிட்டு இருக்கறது, ஓசிக்கிட்டு இருக்கறது, இதெல்லாம் இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். வீட்ல வயசுக்கு வந்த பையல இருக்கானே. சீ, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லத்த, அது வந்து அந்த பையல நீங்க இப்படி இருந்தா எப்படிங்க வருவாங்க? எப்பவுமா அதே நினைப்பு தானே? இல்லத்த. பா, இப்பல என்னதான் புருஷன் நம்ம கைக்குள்ள இருப்பான்னு இந்த மாதிரி வெல்ல பாத்துட்டு இருக்க. நீ அதை சாமத்தியக்காரி தான். இங்க பாரு, வீட்ல வயசுக்கு வந்த பையல இருக்கானே. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்க எப்ப வைக்கணும் அப்பதான் வச்சுக்கணும். கண்ட நேரத்துல வைக்கப்படாது. அப்புறம் இந்த 7-8 மணிக்கு அந்த கதை கூட்டெல்லாம் ஆகக்கூடாது. 10 மணி 11 மணிக்கு தான் அடைக்கணும். சரிங்க அத்தை. இந்த பையல 8-9 மணிக்கு அப்புறம் தான் வீட்டுல வரானுங்க. நீங்க அதுபடி ஒய்ய நிக்கட்டே. நல்லவா இருக்குது. வீடான வீட்டுல இது என்ன கூத்துன்னு தெரியல. இவதான் அதிசயமா கல்யாணம் பண்ணிட்டான். அசிங்கமா இல்ல, என்ன வளப்பு தானோ தெரியல. ஐயோ, இல்லத்த. இங்க பாரு, ஒய்யாமல சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்பமோ அப்ப மட்டும்தான். கண்ட நேரத்துல ஏதாவது பண்ணினிய. அசிங்கமா இருக்கு. சொல்லுங்கக்கா, கடுகு எவ்வளவு வேணும்? இல்ல தபிராஜா, அதுல இந்த 2 ரூபா கடுகு பாக்கெட் இருக்கும் பாரு, எடு. அந்த பாக்கெட்லயாப்பா? ஆமாயா, இந்த பாக்கெட் போய். மாமா, அக்கா சோப்பு கேட்டா. ஏமா அது ஒரு 11 மணி பக்கம் துணியை துவைக்க வேண்டியதானே? இல்ல, அக்கா துணியெல்லாம் முக்கி வச்சிருக்காளா, துவைக்கிறதுக்கு சோப்பு கேட்டா. அவன் 8 மணிக்கு வேலைக்கு போவான், அதுக்குள்ள என்ன? சரி, நீ கொஞ்சம் கடையில நின்று நான் வரேன். இவனா பொம்பளையே கிடையாது. நீ கொஞ்சம் கடையை பார்த்து இப்ப வரேன். சரிங்க மாமா. என்ன வேலை செய்துக்கு வந்துட்டா போலுக்கு? இல்ல, அக்காளுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு வந்தேன். என் வரைக்கும் நீ தப்பு பண்ணிருக்க. அண்ணனும் அண்ணியும் தனியாவே வாழ்ந்துருக்கலாம். அவசரப்பட்டுட்டேன், என்கிட்ட நீ கேட்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு நான் தனி கொடுத்து வச்சா என்கிட்ட சொல்லாமலே நீங்க கூட்டு வந்திருக்க. இல்ல, நான் சரியா தான் பண்ணேன். தப்பு பண்ணிட்ட. உனக்கு இப்போ புரியாது, பின்னாடி புரியும். இப்பெல்லாம் எல்லாரும் பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்கன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும், கஷ்டப்பட்டு தனி கொடுத்து வச்சேன், போச்சு. இல்ல, இங்க நான் அக்கா குடும்பத்தோட இருப்பான்ல. குடும்பத்தோட? எந்த குடும்பத்தோட? பாட்டிக்கு அவங்க மகா வீட்டுக்கு போகாம இருக்கவே முடியாது. மெட்ராஸுக்கு ஏதோ பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. பாதி நாள் தான் பாட்டி இங்க இருப்பாங்க. அப்பாவுக்கு கடை, கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு களக்காட்டுக்கு போகணும். அப்பா லைஃப் அப்படிதான், வீட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கே வர மாட்டேன். என் தம்பி வீட்டுக்கு வந்தே 1 வாரம் ஆகுது. அப்புறம் எங்க 2வது உள்ளவன், அவன் டூட்டின்னு போயிட்டா எப்போ வீட்டுக்கு வருவானே தெரியாது. என்ன சொல்றீங்க? நான் சின்னவளா இருக்கும் போதெல்லாம் எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க. காலை இப்படி ஒரே மாதிரி இருக்காதோ, அப்படிதான் வாழ்க்கை மாறியும். பாட்டி முன்னால திறக்காத்தமா இருந்தாங்க, அதனால இங்கே கிடப்பாங்க. இப்பெல்லாம் பாட்டிக்கு அவங்க மகா ஞாபகம் வந்துருது. மருமக கையால வாங்கி சாப்பிடறத விட மக கையால வாங்கி தின்றான்னு அங்க போயிருந்தாங்க. போதா கரைக்கு இன்னொரு மகா பக்கத்து ஊர்ல. அங்க 2 நாள் இங்க 2 நாள் பாட்டி கதை ஓடிரும். எந்த தைரியத்துல நீங்க கூட்டிட்டு வந்த? என்கிட்ட கேட்கணும் உனக்கு தெரியாது. ஆனா நீ எப்படி கேப்ப? உனக்கு தான் நான் யாரோ தானே. போடா, உன் பேச்சதுக்கு நான் கேட்கணும், அப்படிதானே? சரி, இங்க பாரு, போனது போட்டோம். நான் மறுபடியும் ஒரு ஐடியா தரேன். அண்ணங்கிட்ட நைஸ் ஐடியா கொடுத்துருக்கேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி அவன் ஆபீஸ் ஒன்று இருக்குது, அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போன்னு சொல்லியிருக்கேன். அங்க போயிட்டானா அண்ணியும் கூட போய் தான் ஆகணும், ஏன்னா தினமும் டிராவல் பண்ண முடியாது. பிளான் போட்டிருக்க, அது எது சொதப்பாம இரு.
எப்படியாவது அண்ணியை கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ம்? கிடைச்சிருமா? ஆ, அதெல்லாம் கிடைச்சிரும். என்ன இந்த எம்எல்ஏ கொஞ்சம் இழுத்து பிடிப்பாரு. என்னமோ அவர் கையில இல்ல இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரம் வேலையை முடிச்சிருவேன். அதையாவது சொதப்பாம இரு. ரொம்ப பாடுபடுத்திட்டாங்களோ? ரொம்ப பாடுபடுத்திட்டாங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்ல. இது எங்க அம்மாக்கும் பழக்கம் கிடையாது. நீங்களாம் செய்யறது வச்சுதான் இவ்வளவு வேலை எங்களுக்கு எல்லாம் இருக்குன்னே தெரியுது. சும்மா இதெல்லாம் நீங்க வந்தோடனே செய்ய வைக்காங்க, அவ்வளவுதான். என்னடா பெத்த அம்மா பத்தி இப்படி போட்டு கொடுக்கானே நினைக்காத. யாரா தானே, தப்புனா தப்பு தானே. ஒண்ணு இல்ல, காலையில வெறும் கஞ்சி மட்டும் தான் வைப்பாங்க. ஏன்னா பாட்டியும் அப்பவும் அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நாங்க தொட மாட்டோம், நாங்க அங்கங்கன்னு சாப்பிட்டுருவோம். துணிமணி அது வாரத்துல ஒரு நாள் வெளியில போட்டுருவோம். இப்படி எல்லா வேலையுமே நாங்களே பாத்துக்கிடுவோம். எங்க அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ நீ உங்க அக்காவை இழிச்ச வயிறு எங்க அம்மா இந்த வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வராத. நான் வரலன்னா அக்கா வேலை வாங்குறாங்கல்ல, அக்காக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத கூட மாட உதவி பண்ணதுக்கு வந்துருவேன். ஏன் நீ அதெல்லாம் செஞ்சிருவியா? இப்போ சாம்பார் வச்சுட்டு வந்திருக்க, இது நல்லா இல்லைன்னு வச்சுக்க. எங்க அம்மா இன்னைக்கு 10 வேலையை அடிவாங்க. வேணா பாக்குறியா? நான் நல்லா வைக்கலையே. போச்சா? போச்சு. உன்னையாட்டி இங்க அதிக பிரசித்தரமா வேலை செய்ய சொன்னது. நீ எதுக்காக இங்க செஞ்ச? எங்க பாரு, நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான்லாம் ஒண்ணு மகாராணி மாதிரிலாம் வைக்க மாட்டேன். என் பொண்டாட்டியா வச்சிருப்பேன். எனக்கு மட்டும் சமைச்சு கொடுத்தா போதும். அதே மாதிரி நான் உனக்கு சமைச்சு கொடுப்பேன். ஓகே? அதுக்கு வேற ஆளை பாரு. ஓய் சாரி, அது நீங்க கொஞ்சம் விளையாண்டீங்களா, அதை நானும் விளையாண்டேன். வேற ஆளை பாருங்க. ஆமாமா, யாரால பார்த்து தானே சொல்லி பார்ப்பேன். போதும், என் அக்கா பட்ட பாட்டை நான் பார்த்துட்டேன். ஃபெயில் பண்ணாதே. எங்க அண்ணன் ஏதாவது ஐடியா பண்ணுவான். நீ தான் தப்பு பண்ணிட்ட. அவங்க பாட்டு அவங்க வாழ்ந்துருப்பாங்க. எதுக்கு நீங்க கூப்பிட்டு வந்தப்போ? இல்ல, உங்க அம்மா காலையிலயும் சாயங்காலமா மதியம் அப்பப்போ போய் எங்க அக்கா நிம்மதியவே கெடுத்துருந்தாங்க. காலையிலேயே போய் சண்டையில் துட்டுருந்தாங்க. அக்காக்கு பகல் புள்ள மன உளைச்சலே. அக்கா வருத்தத்திலயும் மன வருத்தத்திலயும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா எத்தனையோ பேப்பர்லாம் பாக்குறோம். ஓ, அதுக்கு போய் தான் இங்க கூப்பிட்டு வந்தியா? இதுனா நானும் அம்மாவும் காலையிலே வந்து அவளுக்கு உதவி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குதான். சரி, ஒண்ணு பண்ணு. இன்னொரு ஐடியா கொடுக்க. என்ன? கரெக்டா எங்க அத்தை மாதிரி காலையில 8-10 மணிக்கு முன்னாடி போன் அடிப்பாங்க எங்க பாட்டிக்கு. எல்லாம் காரியக்காரிகள் தான், பாசத்துல எவ்வளவு அடிக்க மாட்டா. அம்மா எம்மா எப்போ வரைய, நீங்க இல்லாம எனக்கு நல்லவே இல்ல, தொண்டையில சோறு இறங்கல, எனக்கு குழம்பு இறங்கலன்னு 2 அத்தைமாரும் மாத்தி மாத்தி போன் அடிப்பாளுங்க. அது பாசம்னு நினைச்சுக்கிட்டு எங்க பாட்டி இங்க எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் மவமார்கிட்ட எங்க பாட்டி ஏமாந்துரும். எல்லாம் எங்க பாட்டிக்கிட்ட இருக்க நகைக்குத்தான். எங்க அம்மா கூட இவ்வளவு மரியாதை கொடுக்க நினைச்சிடாத. எங்க பாட்டி 1 கிலோ தங்கத்துக்கு மேல வச்சிருக்காங்க. கடைசி காலத்துல யார் தன்னை பார்க்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு எங்க பாட்டி உயிர் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாமா, மகளா மருமகளான்னு போட்டி. எங்க அம்மையும் அதுக்குத்தான் கடந்து பாத்துட்டு இருக்காவ. பாசத்துல எல்லாம் இல்ல. 8-10 மணிக்கெல்லாம் 2 அத்தையும் போன் அடிச்சு முடிச்சிருவாங்க. நீ அந்த நேரத்துல என்ன பண்ற? வர்ற போனை கட் பண்ணி விட்டுற. அதாவது எங்க பாட்டி கிட்ட அவளுக்கு பேசக்கூடாது, எங்க அத்தை மாதிரி பேசக்கூடாது. அப்படி பண்ணனா பாட்டி வீட்டுல இருந்தா உங்க அக்கா சேஃப்டியா இருக்க முடியும். எங்க அம்மா குடும்பக்காரின்னு நானே ஒத்துக்கிடுறேன். நான் இல்லைங்களா, உண்மைதான். மனசு உடைஞ்சு எதுவும் பண்ணிடக்கூடாது. உண்மை, கரெக்ட். எல்லாத்தையும் நடக்கிறது தானே. பாட்டி வீட்டுல இருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாட்டி கிளி 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 கிளின்னு கிழிச்சிருவாங்க. இன்னொன்னு, பாட்டி வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்லை, எதுவும் எல்லை தாண்டி போகாது. கத்துனாலும் பாட்டிக்கு கேட்டுரும். அதனால பாட்டி அவங்க மகா வீட்டுக்கு போகாம இருக்க வேண்டியது உன் பொறுப்பு. எப்பெல்லாம் போன் அடிப்பாங்க? காலையில 8 மணிக்கு மெட்ராஸ்ல இருக்க அத்தை அடிப்பாங்க. இந்த வள்ளியூர்ல இருக்கிற அத்தை 10 மணிக்கு அடிப்பாங்க. ஏன்னா 2 பேரும் டீச்சரு. டீச்சரா? ஆமாமா, ஸ்கூல் டீச்சரு. அதனால ஒரு அத்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்பாங்க, இன்னொரு அத்தை இன்டர்வல் அடிப்பாங்க. இவங்க 2 ஒரு பதிவா வச்சிருப்பாங்க. அது என் பாட்டிக்கும் தெரியும். அந்த நேரத்துல கட் பண்ணி விட்டுரு. போனு எடுத்துட்டு கட் பண்ணு. அப்பனாதான் நல்லது. வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடாத. உயிரில உயிர் போட்டுறாத. வேற யார் மூலமா தந்தி அடிச்சிருவாளுங்க. அத்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அத்தைக்கு அத்தை பொண்ணு இருக்கான். கட்டிக்கிட்டுமா? கட்டிக்கோங்க, வாழ்த்துக்கள். நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மூத்தத்துக்கு 1 பொண்ணு, சின்ன நத்துக்கு 2 பொண்ணு. அநேகமா எங்க வீட்டுல சுத்திட்டு இருக்காரு எங்க நெடுமாறேன். அவனுக்குத்தான் மெட்ராஸ் அத்தை பொண்ணை கொடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால நிக்காங்க. ஏன்னா இவர் கவர்மெண்ட் ஆபீசர்ல, அந்த கவர்மெண்ட் டீச்சரு. அதனாலதான் மவளுக்கு இந்த கவர்மெண்ட் மாப்பிளை வளைச்சு போடுறதுக்கு அழைதாங்க. இது அடுத்த மாசம் மே மாசம் தானே வருவா பாரு. யாரு? ஏன் அத்தை பொண்ணுங்கதான். பெரியத்த பொண்ணு இங்கதான் இருப்பா, சின்னத்த பத்த 2 பேரும் இங்கதான் கிடப்பாளுங்க. அரே குதிகாலம் தான். நல்ல கோடி பாடுதுல. அத்தான் அத்தான் அத்தான்.
என் தம்பிலாம் வீட்டு பக்கமே வர மாட்டானே. குளிச்சத்தி விட சொன்னா கூட குளிச்சத்தி விட்டுருவாங்க. அவ்வளோ பாசம் இல்ல. அப்போ குளிச்சிருக்கீங்க. நான் மே மாசம் வீட்டுல எப்படி இருக்குன்னு தெரியாது. நானே வீட்டுக்கு வர மாட்டேனே. சிரிப்பா இருக்கு. சிரிச்சுக்க சிரிச்சுக்க, நல்லா இருக்கு. ஏன் எங்க பார்த்து சிரிக்க வேண்டியது என்ன? இல்ல, கடைக்கு ஆள் வருதுல. இப்போ ஆள் வராது. அத்தை பிள்ளையில வந்தா நான் இஸ்திரி பண்ண போனோம், போயிட்டு வரேன். அப்படியா? சரி. இருக்குது, எவ்வளவுக்கு வேணும்? சரி, அதுல 5 ரூபா பாக்கெட் இருக்கான்னு பாருங்க. இங்க இருந்த மாதிரி தெரியலையே. இல்லையே, அங்கதான் இருக்கும் பாருங்க. இல்ல அந்த சைடு தான் இருந்துச்சு பாரு. இல்ல, அந்த இருக்கு பாருங்க. எங்க? ஐயோ, அதான் அந்த சைடு பாருங்க. இல்லையே. இருங்க, அந்த இருக்கு பாருங்க. சீக்கிரம் போ. அந்த இருக்கு பாருங்க. சீக்கிரம். இந்தாங்க, 5 ரூபா தான். 5 ரூபா வச்சுட்டேமா. சரி. என்னடி ஆள் நிக்குது? என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அவ பாத்துட்டு போனாலே சீதா ஊர் முழுக்க 10 வச்சிருவான். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண நீ? அவ நான் என்ன பண்ணேன்? பக்கத்துல நான் பக்கத்துல வரல, பக்கத்துல இருந்து எடுத்து கொடுத்தேன். இல்ல இல்ல. சரி, அந்த மல்லி பாக்கெட்டை மட்டும் இங்க எடுத்து கொடுத்துருங்க. சரி. ஐயோ, அப்படி இல்ல, அந்த சைடு இருக்கு பாருங்க. எனக்கு தெரியாது, இவளுக்கு தெரிஞ்சிட்டு இரு. அந்த சைடு கிடக்கு. அங்க இல்ல, இந்த சைடு இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாது, இருங்க. அந்த சைடு இருக்கு பாருங்க. அங்க இருக்கு பாருங்க. கபடி ராஜா, என்னப்பா? என்னப்பா? நான் அண்ணன் கிளம்பிட்டானா? சீக்கிரம் வா. சரிப்பா, நான் வரேன். நீங்க போங்க, நான் வரேன். சொன்னாக்கே வா. சரிப்பா, வரேன், போங்க. சாமா இல்லம்மா, கடையா சாத்தணும், அப்புறமா வாங்கண்ணே. சரி வா, வா போலாம். பயமா இல்ல? என்ன பயம்? உங்க அப்பா பாத்துட்டாங்களே. என்ன சின்ன போயிலா பிடிச்சா கொடுத்தேன் அப்படின்னு? என்ன பயமா இல்ல? எதுக்கடி போய் போடணும்? இதே உங்க அம்மா பாத்திருந்தா? பார்த்திருந்தா என்ன கத்துவாங்களா? அவங்க வாய் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு என்கிட்ட கத்த மாட்டாங்க. அவ்வளவு தைரியம் இருக்கா? உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏதாவது பார்க்கணும்னா சொல்லி சாம்பிள் வேணா காட்டிடலாம். இல்ல, வேண்டாம். ஒரு வாட்டி தான் முடிவு பண்ணுவேன். முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அதுதான். நான் ஏற்கனவே சொன்னதுதான்,
இந்த கபடி ராஜாக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டு தான் காதலிக்க ஆரம்பிச்சேன். கடமைக்கு காதலிச்சுட்டு பயத்துல விட்டுட்டு போற கோலம் நான் கிடையாது. அப்படிப்பட்ட ஆம்பளையும் நான் கிடையாது. இவதான் எனக்கு பொண்டாட்டியா வேணும்னு முடிவு பண்ண. நீதான் எனக்கு நீதான். விரும்பின கட்டிக்குவேன். இனி கட்டி பிடிப்பேன். குழந்தை பெற்றுக்குவேன். என் பிளான் அதான். இதுல யாருக்கு நான் பயப்படணும்? என்ன சும்மா அந்த தீண்டி பார்த்தது நீதானடி. இருந்தாலும் அப்பா பார்த்தது ஓவர் தான். நான் என்ன பண்ணேன்? ஆரம்பிச்சிட்டியா? நீ எதுவுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணல. நான் சாமான் எடுக்க போனேன். சரி சரி. என்ன சரி? அப்பா போயிட்டாரு வா. எங்க பாரு, அப்பெல்லாம் முடியாது. நான் அதுக்கு அப்பா போக சொன்னேன். நான் வீட்டுல வேலை கிடக்க போறேன். சும்மா இருந்தாலும் நீ தாண்டி சீண்டி பார்த்த. அப்படி போனா நான் எங்க அப்பா கூட பேர் பண்ண பின்னாடியே எதுக்கு நான் எங்க அப்பா போக சொல்லணும்? அதெல்லாம் என்கிட்ட முடியாது. என்ன பாரு. ஏண்டி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தருது? சரி வா வா. இங்க பாரு, நான் இப்படிதான் இருப்பேன். நான் ஓப்பனா தான் இருப்பேன். எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு சொல்ல தெரியாது. நான் சும்மா இருந்தேன். நீ நெருங்கி வந்த. நான் என்னையே மறக்கிற நேரம் போற. என்ன சீண்டி பாக்குறியா இல்ல செக் பண்ணி பாக்குறியா? அன்பை காட்டுனா முழுசா காட்டு. அத சொல்றல, நான் அதுக்காக தான் அப்பவே போக சொன்னேன்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடிக்காத வா. என் மேல நம்பிக்கை வச்சுதானே என் தோலை சாஞ்ச. என் மேல நம்பிக்கையில தானே என்ன கட்டி அணைச்சா. நான் கட்டி அடைக்கிறதுக்கும் இடம் கொடுத்தா. இப்ப எதுவுமே தெரியல, நான் தான் இதெல்லாம் பண்ண மாதிரி ஓடுற. பிடிச்ச என்கிட்ட தானே உனச்சிய காட்டின. இதுல என்ன இருக்கு? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. வா. எதுக்கு விடணும்? கத்து எனக்கு என்ன வந்திருக்கு? நீ இன்னும் சேர்ந்து தர குனியணும். இல்ல என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் கேக்குறேன். அத்தனை இப்ப விட முடியாது. இப்படித்தான் என் கூட நிக்கணும். நெருங்கி வந்தாடே. ஆசைப்பட்டு தானே வந்த. என்னால உடனே விட முடியாது. வெக்கப்பட்டு ஓடுறது தனி. நீ என்ன வெறுப்பேத்திட்டு போய்கிட்டு இருக்க. உன்னாலே நெருங்கி வர முடியுது. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா திமிரு, உன் பொட்டம்புல திமிரு. இவங்கிட்ட போய் நம்ம சரண அடிச்சிருவோங்கிற பயம். நான் என் காதல கட்டுற நேரம் என்ன சீ மாதிரி நடத்திட்டு ஓடுறேன். ஒண்ணு எரிஞ்சிருவேன். என் கூட இரு. நான் கூட சும்மா லேசா அணைச்சிட்டு விட்டுலான்னு நினைச்சேன். உன்னை விட்டேன்னு வச்சுக்கோயேன். வரட்டு பாத்துக்கல கள்ளி. உன்னை கூட இந்த முரட்டு பத்தி ஆமா நான் முரடன் தான். ஏன் இது முன்னாடி உனக்கு அப்படிதான் நடந்துக்கிட்டேனோ? நீ சீண்டி பார்த்துட்டு ஓடன. நீ தான் இந்த மிருகம் மாத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விட மாட்டேன். நான் கட்டி அணைச்சதுதான். முழுசா முடிச்சிரு. இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டுவேன். கூப்பிடுடி கூப்பிட்டுவேன் சொல்லிட்டேன். சரி, உனக்கு அந்த கஷ்டத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். அம்மா அம்மா என்ன இங்க வந்துட்டு போ. அத்தை அண்ணி எல்லாரும் கொஞ்சம் வாங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும். இல்ல இதுக்கு நான் முடி கட்ட போறேன். நான் ஒரு வாட்டி முடிவெடுத்தா உனக்கு நல்லா தெரியும். அம்மா பாட்டி அண்ணா எல்லாரும் வாங்க கடைக்கு.
அதெல்லாம் முடியாது. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். எல்லாரையும் கூப்பிட்டதுதான். எல்லாரும் வாங்க. நான் என்னைக்குமே நான் எடுத்த முடிவு வந்து பின் வாங்குறது இல்ல. அதை நான் உனக்கு காட்ட வேண்டாம். இன்னைக்கு என்ன நடக்கும் மட்டும் பாரு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விட்ட மாட்டேன். எல்லாரும் வாங்க.